ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 25 அக்டோபர் மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே 3ஆம் தேதி அளவுல புதன் பகவான் உச்ச நிலையிலிருந்து விடுபட்டு நட்பு வீட்டு துலாத்தில் வந்து அமர இருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்துல தோராயமாக ஒரு 9ஆம் தேதி அளவுல சுக்கிர பகவான் கேதுவிடமிருந்து விடைபெற்று விலகி கண்ணியில் வந்து நீச்சமடைந்து சனியின் பார்வை வாங்க போகிறார். இது போன்ற கடினமான சூழ்நிலையில் அவர் இருந்தாலும் புதனோடு முறையான பரிவர்த்தனை யோகத்தை அடைந்து நீச்ச பங்கத்தையும் அடைகிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 17ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு 19ஆம் தேதி அளவில் குருநாதர் அதிசாரமாக இடப்பெயர்ச்சி அடைந்து ராசிநாதர் குருநாதர் கடகத்திலே சென்று 8ஆம் இடத்தில் உச்சமடைய இருக்கிறார். அது மட்டுமில்லை, மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக ஒரு 27ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டில் விருச்சிகத்தில் வந்து ஆட்சி அடைய இருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி பகுதியில தோராயமாக ஒரு 24ஆம் தேதி அளவில் புதன் பகவான் மறுபடியும் ஒரு இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறார். இது போன்ற கிரக அமைவுகள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய நடுப்பகுதி பிறகு குருநாதர் ராசிநாதன் 19ஆம் தேதிக்கு பிறகு கடகத்திலே வந்து உச்சமடைய இருக்கிறார். 8ஆம் இடத்தில் குரு, அதாவது 8ஆம் இடத்துல குரு அமர்ந்து 12ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அர்த்தாஷ்டம சனி உச்ச குருவின் பார்வைக்கு வருகிறது. ஒரே நேரத்தில் குரு சுக்கிர தொடர்புகளை பெறுகிறார் சனி பகவான். ஐயா 8ஆம் இடத்துல குருநாதர் மறைய போகிறார், ராசிநாதன் 8இல் மறைய போகிறார். இதுவரைக்கும் சமசப்தம பார்வையாக 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர் அக்டோபர் மாதத்தில் 8ஆம் இடத்தில் சென்று ராசிநாதன் மறைகிற போது ஏதாவது அசௌகரியங்கள் நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சென்று மறைந்தாலும் முழுமையான பரிபூரணமான ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், உச்ச நிலையில் இருக்கிறார். அதனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அந்தந்த இடத்திலிருந்து அந்தந்த விடயங்கள் நடக்காமல் வேறு இடங்களிலிருந்து உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது அக்டோபர் மாதத்துல திடீர் திருப்பங்கள், திடீர் வளர்ச்சிகள், திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் செயல்படுவதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிநாதன் 8இல் மறைந்தாலும் உச்ச நிலையில் இருக்கிறார். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது பங்குச்சந்தை லாபம், மறைமுக தன லாபம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவதுன்னு சொல்லி மறைமுகமாக திடீரென்று எல்லா நன்மைகளும் எல்லா லாபங்களும் எல்லா வெற்றிகளும் கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொல்லி கனவிலே காத்துக் கொண்டிருப்பவர்கள், அதாவது வெளி மாநிலம் செல்ல வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும் என்று வெளிநாட்டு கனவுகளோடு காத்திருப்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அற்புதமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது. விசா பாஸ்போர்ட் அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது. நீங்கள் ஆல்ரெடி வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கேயே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடியுரிமைக்காக காத்திருந்தால் இப்போது கிரீன் சிக்னல் விழுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாட்டு அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2025 அக்டோபர் மாதத்துல 12ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறது, 2ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறது. அதே நேரத்துல 4ஆம் இடமும் குருவின் பார்வைக்குள் வருகிறது. சுப செலவுகள் காத்திருக்கிறது. ஒரு அன்னதானம் கொடுப்பது, கோயில் திருப்பணிகளுக்கு நீங்கள் அதாவது முன்னின்று செலவு செய்வது, குழந்தைகளுடைய கல்விக்கு செலவு செய்வது, சமூக நல திட்டங்களில் ஈடுபடுவது, குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிந்த காணிக்கை செலுத்துவது, அதாவது நீங்களே மனமு வந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ஒரு அற்புதமான பயன். எது எப்படி இருந்தாலும் அக்கடாண்டு நிம்மதியாக உறங்கலாம். எது வேண்டுமானால் வாழ்க்கை நடந்து விட்டு போகட்டும். ஒரு மனிதனுக்கு நிம்மதியான தூக்கம் மட்டும் வேண்டும். அதாவது நிம்மதியாக உறங்க முடியும், நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். 12ஆம் இடம் உச்ச குருவின் பார்வைக்குள் இருக்கிறது. அதாவது 2ஆம் இடம் குருவின் பார்வை இருக்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன், வருமானத்துல ஒரு தங்கு தடையும் இருக்காது. நல்ல வருமானமும் வரும்,
நல்ல சுப செலவுகளும் இருக்கிறது. 4ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. வண்டி வாகனம், வீடு வாசல் வாங்க முடியும், கட்ட முடியும். அதாவது வாகன யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. வருமானமும் வர இருக்கிறது, செலவும் வர இருக்கிறது, 4ஆம் இடமும் வளர்த்திருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அர்த்தாஷ்டம சனி ஒரே நேரத்துல 4ஆம் இடத்துல நிக்கிற இந்த சனி பகவான ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகளை பெறுகிறார். நிச்சயமாக இவர் அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட முடியாது. அர்த்தமுள்ள சனியாக, நல்ல சனியாக செயல்பட போகிறார். 2ஆம் அதிபதி ஒரே நேரத்துல குரு சுக்கிரனுடைய தொடர்புகளை பெறுகிற போது அதீதமான வருமானம் இருக்கும். 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக சுப செலவுகள் இருக்கும். 4ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது வண்டி வாகனம் வாங்க முடியும், வீடு வாசல் வாங்க முடியும், மண்மனை வாங்க முடியும். மண்மனை அதாவது வீடு கட்ட முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும். உங்களுக்கு தேவையான நிலையான சொத்துக்களை வாங்க முடியும். ஒரு விலை உயர்ந்த கார் வாங்க முடியும், ஒரு விலை உயர்ந்த ஆடைகள் வாங்க முடியும், நகை நட்டுகள் வாங்க முடியும். பெண்களுக்கு பிடித்த நல்ல ஆடைகள், நகை நட்டு எல்லாமே சேர்வதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப விடயங்கள் இருக்கிறது. வாகன யோகம், வண்டி வாகனம், வீடு வாசல் இதெல்லாமே யோகமாக உங்களுக்கு அமைவதற்கான பொற்காலமாக இருக்கிறது. குருநாதர் 8ஆம் இடத்திலே சென்று மறைந்தாலும் அங்கே உச்சமடைந்து தன்னுடைய பலத்தை, தன்னுடைய இயல்பை சற்றும் குறைத்துக் கொள்ளவில்லை. 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக இவை எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து கிடைக்காமல் எதிர்பாராத நேரங்கள்ல எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் வருவதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இது எப்படி இருந்தாலும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாமே குருவின் இருப்பால் வளர்ந்திருக்கிறது. கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம். அதாவது மறைமுக எதிரிகளாக இருந்தவர்கள், உங்களுக்கு தெரியாமல் திரைமறைவிலே இருந்து உங்களுக்கு கெடுதல் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களையும் அறியாமல் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம். கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். எதிரிகளின் கொட்டம் அடங்கும். நாட்பட்ட நோய்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் குருநாதர் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் உச்சமடைந்திருக்கிறார். 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி அங்கே அமர்ந்திருந்தாலும் 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இப்போது அவர் நல்லபடியாக உச்ச குருவின் பார்வையிலும் சுக்கிரனுடைய பார்வையிலும் நல்லபடியாக இருப்பதால் நிச்சயமாக சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக செயல்படாமல் அர்த்தமுள்ள சனியாக, நல்ல சனியாக, உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கின்ற சனியாக மாறப்போகிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுடைய காட்டில் அடைமழை பெய்ய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த சில மாதங்களாக குறிப்பாக இந்த குரு பயிற்சியில் இருந்தே நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த அக்டோபர் மாதமும் உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஐயா எல்லாமே ஆகா ஒவ்வொன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், பயமாக இருக்கிறது, ஏதாவது அசௌகரியங்கள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் சொல்லிவிடுங்கள். ஒரே ஒரு விடயத்தில் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதாவது சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற போதும் சரி, கேதுவை விட்டு விலகி கன்னியிலே நீச்சம் அடைந்து சனியின் பார்வை வாங்குகிற போதும் சரி, பெண்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். இரவு நேர பயணங்களை பெண்கள் தவிர்ப்பது நல்லது. என்ன இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் அந்த சுக்கிர பகவான் புதனோடு சேர்ந்து முறையான நீச்ச பங்கத்தையும் அடைந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்துல எதுவும் கைமொறி போகாது. ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார். பெண்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து கொள்வது நல்லது, நல்லது, நல்லது. புதனுடைய துறை என்று சொல்லப்படக்கூடிய அதாவது புதனுடைய துறையிலே இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், யூடியூப், பேஸ்புக், இணையதளம், எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, வியாபாரிகள், செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள் அனைவருக்குமே அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.